அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸை பற்றின சில அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் பிக் பாஸ் சீசன் 9. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான லோகோ ப்ரோமோ இந்த வாரம் இறுதியில், இப்போ சனி ஞாயிறு, இன்னைக்கு சனி இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்தில் கன்ஃபார்மாக லோகோவுடைய ஒரு ப்ரோமோ வரும். அதாவது சீசன் 9 ஒரு சின்ன இன்ட்ரோ, அந்த 9 சிம்பிள் இருக்கு இல்லையா, சீசன் 9க்கான ஒரு ஐ லோகோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அது ப்ராபப்ளி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிருஷ்ணன் குட்டி அவர்கள் கூட வந்து, அவர் பேர் கிருஷ்ணன் குட்டி தானே, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் டிவியினுடைய சிஇஓ அவர் வந்து ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறாரு, விஜய் சேதுபதி அவர்கள் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இந்த முறை நாங்கள் புதுசான முயற்சிகள் நிறையா, நாங்கள் கிரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் செட்டுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சீசன் 9க்கான தமிழ் செட்டு வந்து போடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி மலையாள பிக் பாஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. மலையாள பிக் பாஸ் பற்றின ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அப்டேட்னா ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று வெளியில் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஹிந்தி பிக் பாஸ் பற்றி நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத 2 பேர் வந்து கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில், என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம தமிழ் பிக் பாஸை பற்றி அப்டேட்டு தான். உமர் வராங்க, இன்னும் நிறைய பேர் வராங்க. நம்ம கன்ஃபார்மான லிஸ்ட்டை நம்ம வெளியிடுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, ரூமர்ஸில் யார் யாரோட பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உமர், ஷபானா அவர்கள், விஜே பார்வதி, பால்டப்பா, நிறைய பேர், குமரன், இவர்களோட பேர் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து வந்த பிறகு நம்ம பார்ப்போம். ஐலோகோ அடுத்த வாரம் வரப்போகுது. இதுதான் தமிழ் பிக் பாஸ்க்கான அப்டேட்டு கிடையாது, இதுதான் இப்போதைக்கான நியூஸ். சரிங்களா? இந்த சைடு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, தெலுங்கு பிக் பாஸில் பிக் பாஸ் அக்னி பரீட்சா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் 3 சீசனுடைய வின்னர்ஸ் வந்து ஜூரியாக கலந்துக்கிட்டு 25 பேர் கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காமன் பீப்புள் வந்து 25 பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட்டாக வந்து கலந்துக்கிறாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி 5 பேரை செலக்ட் பண்ணி, அந்த 5 பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தெலுங்குல போகிறாங்க. இப்போது நான் ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். கால் இல்லை, அவருக்கு ஒத்த கால் இல்லை. அதில் வந்து ஸ்டீல் ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருக்காங்க, அதை வந்து காட்டுறாரு. பட் நல்லா ஃபிட்டாக இருக்காரு. அந்த காலை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஜிம்முக்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. யாரும் அந்த 3 ஜூரிஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவரை வந்து பிக் பாஸ்குள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோமோ எல்லாமே நம்ம பார்த்தோம். சேம் இப்போ என்னென்னா, தெலுங்குல நடக்கிற ஒரு விஷயம் தமிழில் நடக்குமா, இங்கேயும் காமன் பீப்புளை உள்ளே அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அங்கே வந்து ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே இந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இங்கேயும் பிக் பாஸ் தமிழ்லையும் அதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கணும். இது வரைக்கும் நடக்கலை. அந்த மாதிரியான எந்த ஒரு நியூஸுமே வரல. ஸோ காமன் பீப்புள் வருவாங்க, பட் அவங்க உண்மையான காமன் பீப்புளாக இருக்க மாட்டாங்க. இவங்க காமன் பீப்புளாக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துலேயோ எதனா ஒரு விஷயத்தில் ஃபேமஸான ஆளாக தான் இருப்பாங்க. அது வந்து உறுதி. இது தமிழ் பிக் பாஸில் இது ஒரு விஷயம் இருக்கா. ஹிந்தியில் ஒரு நியூஸ் நான் ஒன்று படித்தேன். சீரியஸாக இது நடக்குமான்னு எனக்கு தெரில, பட் நடந்துச்சு அப்படின்னா ஹிந்தி பிக் பாஸ்னுடைய டிஆர்பி, அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி இந்தியாவுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பார்க்குறாங்களே தவிர்த்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் யாரும் நம்ம பிக் பாஸ் வந்து பார்க்குறது கிடையாது. பட் அப்படியும் ஆடியன்ஸை கவரணும், இதை வந்து ஒரு உலக அளவில் நிகழ்ச்சியாக இதை மாற்றணும், எல்லா நாட்டு மக்களுமே பிக் பாஸ் ஹிந்தியை பார்க்கணும், பிக் பாஸை பார்க்கணும், குறிப்பாக ஹிந்தியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாங்கன்னா, என்ன அப்படின்னா வைல்ட் கார்டு இருக்கு இல்லையா, ஹிந்தி பிக் பாஸ் வைல்ட் கார்டில் 2 ஃபாரினர்ஸை உள்ளே இறக்க போகிறாங்க கண்டஸ்டண்ட்டாக. அந்த 2 பேருமே யார் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. 80s இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து தவறாமல் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, WWE ரெஸ்லிங். இது வந்து ஸ்கிரிப்டடு ஃபேக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க.
அதில் 80s 90s இருந்து இப்போ 2K வரைக்குமே கலக்கிட்டு இருந்த ஒருத்தர், அவர் வந்து ஒரு லெஜண்டே சொல்லலாம், அண்டர்டேக்கர்லாம் வந்து ஒரு ஒரு சமயத்துலலாம் வந்து அவரை பார்த்து பயப்படாத 90s கிட்டே கிடையாது. அண்டர்டேக்கர், கெயின் வேற லெவலில் மிரட்டுவாங்க. அண்டர்டேக்கருக்குலாம் வந்து 7 உயிர் இருக்கு, அண்டர்டேக்கரை வந்து 7 வாட்டி கொண்டுட்டாங்க, ஆனால் ஒரு முறையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உயிர் பிச்சு வராரு. இந்த மாதிரியான கதையெல்லாமே நம்ம நம்பியிருக்கோம், கேட்டு 90s நம்பியிருக்கோம். ஒவ்வொரு கெட்டப்பில் வருவார், திடீர்னு வந்து முடியை வெட்டிட்டு வருவார், திடீர்னு வந்து முடியோடு வருவார். ஒரு மாதிரி ஒரு இவில் மேனாக தான் அவர் வந்து சில இடங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நிறைய வித்தையெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அண்டர்டேக்கர் வந்து என்ன பண்ண போறாரா, ஹிந்தி பிக் பாஸ்ல வைல்ட் கார்டில் அவர் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள கூப்பிட்டு வர போறாங்களாம். இது உண்மையா நடக்குமான்னு தெரியல. பட் நான் ஒரு நியூஸ்ல நான் படித்தேன். அந்த நியூஸை வேணா நான் உங்களுக்கு டேக் பண்றேன். ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால வந்து நான் கீழே வந்து அதை லிங்க் கொடுக்குறேன், நீங்க படிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அண்டர்டேக்கர் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாக்ஸிங்ல எல்லாருமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ண ஒரு சாம்பியன் ஒருத்தர் இருக்காரு, மைக் டைசன். வயசாயிருச்சு, மைக் டைசனுக்கும் வயசாயிருச்சு, அண்டர்டேக்கருக்கும் வயசாயிருச்சு. மைக் டைசனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மூவிஸ்லாம் நடிக்கிறதுல வந்து அவருக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. ஸோ அவரையும் என்ன பண்ண போறாங்களா, ஹிந்தி பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா உள்ள கூட்டு வர போறாங்களாம். ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து வைல்ட் கார்டில் இந்தியில் வந்து கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது ஒருவேளை உண்மையாக இருந்து 2 பேரும் வந்தாங்க அப்படின்னா, ஹிந்தி பிக் பாஸ்னுடைய அந்த ஒரு ரேஞ்ச், அந்த ஆடியன்ஸ் லெவல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுனா, USA அதுதான் முக்கியமான ஒரு நாடு இல்லையா, WWF வந்து அங்கே தானே, ஈலாம் அங்கே தானே நடக்குது. ஸோ ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுடைய பார்வையும், ஏற்கனவே பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து ஹாலிவுட்டில் நடக்குது, வெளிநாடுகளில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு லெஜண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள ஹிந்தி பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டாக வராரு அப்படின்னா, அவங்க எல்லாருமே நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, இதை பார்ப்பாங்கல்ல. ஸோ அதை பிளான் பண்ணி அதை வந்து டார்கெட் வச்சு இப்படி ஒரு விஷயத்த வந்து ஹிந்தி பிக் பாஸ்ல பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் படிச்சதுல இருந்து நான் பயங்கரமான ஒரு ஷாக்கு. நடந்தா வேற லெவல்ல இருக்கும், சொல்ல முடியாது. நம்ம ஆட்கள் கூட ஹிந்தி பிக் பாஸ் வந்து பார்த்தாலும் பார்ப்பாங்க, ஆல்ரெடி பார்க்குறாங்க. தமிழ் பிக் பாஸ் நல்லா இல்லை அப்படின்னா மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இப்படி வந்து நம்ம ரசிகர்கள் வந்து பார்க்கறது வந்து வழக்கம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நடத்திட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், நமக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நம்மளும் அதை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள்ல பார்க்கலாம், ஒருவேளை நடக்குது அப்படின்னா. எனிஹவ் பிக் பாஸ் ஃபீவர் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, வேற லெவலில் வந்து யோசிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஷோ பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்ப முக்கியம், டாஸ்க் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்ன மாதிரியான கண்டஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கண்டஸ்டன்ஸ் கையில் தான் அந்த ஷோவே இருக்குது. அவங்க தான் இந்த ஷோ வந்து மக்கள் மத்தியில் என்ன பண்ணணும், கூப்பிட்டு போய் சேர்க்கணும், பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் வந்து எப்படி இருக்கு, அண்டர்டேக்கர், மைக் டைசன் இவங்க 2 பேரும் வந்து ஹிந்தி பிக் பாஸ்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.